அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு மருத்துவமனையில ஒரு வயதான முதியவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான உறவுகள் யாருமே இல்லை, யாரும் அவரை சந்திப்பதும் கிடையாது. அடிக்கடி அவருக்கு மருந்து கொடுத்து கொண்டிருந்த அந்த செவிலியர் அவரிடத்துல இதை பற்றி கேட்க முயற்சி செய்கிறார். இருந்தாலும் கேட்க அவருக்கு மன தைரியம் இல்லை. ஆனால் அவர் இருந்த அந்த அறைக்கு அருகில தினமும் ஒரு புறா அந்த ஜன்னலுக்கு வெளிப்புறமாக அமர்ந்து செல்லுமா. இதை கண்ட அந்த செவிலியர் ஒரு நாள் அந்த ஜன்னலை திறந்து விட்ட உடனேயே அந்த புறா அழகாக இந்த முதியவருடைய கரங்களில் அமர்ந்து சிறிது நேரம் விளையாடி விட்டு அதற்கு பிறகு பறந்து சென்று விடுமா. இது பல நாட்களாக நடக்கிறது. செவிலியர் வருவார், அந்த ஜன்னலை திறந்து விட்ட உடனேயே அந்த புறா வரும், அந்த முதியவரோடு விளையாடி விட்டு சென்று விடும். இதை கவனித்த தலைமை மருத்துவர் அந்த செவிலியர் இடத்துல இந்த முதியவரை பற்றி கொஞ்சம் விசாரித்து வாருங்கள் என்று அவருக்கு ஒரு சின்ன வேலையை கொடுக்கிறார். அந்த செவிலியர் இந்த முதியவர் வாழ்ந்த பகுதியை அந்த இடத்திற்கு சென்று பார்த்த நேரத்துல தான் இந்த முதியவர் தனியாக வாழ்ந்ததாகவும், காலையில மாலையில அவர் வசித்த அந்த வீட்டுல அவர் பறவைகளுக்கு உணவிடுகிறதை அவர் பழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி இவரிடம் உணவு உண்ட பறவைகளில் ஒன்று தான் இந்த முதியவரை சந்திக்க வந்த அந்த புறா. அவரிடம் உண்ட அந்த உணவிற்காக நன்றி கடனாக தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த புறா தினமும் வந்து சென்றதாக ஒரு சிறிய நிகழ்ச்சியை வாசித்தேன். நன்மை செய்வதில் மன தளர்ச்சி அடையாதீர்கள், நன்மை செய்து கொண்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் அது உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்கப்படும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.